சீக்கிரம் கொடுத்துருங்கம்மா, ஜூஸ் வச்சு கொடுத்துருங்க, டக்குன்னு கொடுத்துருங்க. அது முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு எடுத்து போகிறதுக்கு எதுக்கு முடிச்சுக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் கேட்கலையே. அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொன்னால் தான் அல்லலெல்லாம் போவோம். நீங்கள் அல்லேலூயா சொன்னால் அல்லல் உள்ளே உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல சொல்ல அல்லலெல்லாம் வெளியே போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த 7 வார்த்தைகளை பேசின உங்களையும் கர்த்தர் கேட்ட எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது சுருக்கமான ஒரு பெருக்க ஆசீர்வாதத்தை நாம் கடந்து போக போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தில் பெற்றதான ஒரு காரியத்தை, இயேசு கிறிஸ்து ஜீவியத்தில் இருந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். சரி, அதில் பார்க்கிறோம். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துடைய சூழ்நிலை காணப்பட்ட சூழ்நிலைகள். இயேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். அவர் குற்றமில்லாதவர்களாய் மாசற்றவராய் இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு ஆமென். முதலாவது அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருந்தார்? பரிசுத்தவான். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தார். பரிசுத்த தேவன். அவர் குற்றமில்லாதவராய் வாழ்ந்தார். முதலாவது. இரண்டாவது பார்க்கிறோம், லூக்கா 4:8 வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், விளக்குவதற்கு நேரம் இல்லை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. ஆமென். முதலாவது அவர் குற்றமற்றவராய் காணப்பட்டார். இரண்டாவது பிசாசுடைய ஆதிக்கங்களை அழிக்கிறவராய் காணப்பட்டார். இதில் இன்னொரு வசனம் சொல்றது, மத்தேயு 8:16, யோவான் 14:30, இதெல்லாம் எழுதி வச்சுங்க. அது சொல்றது இல்லை. இந்த வார்த்தைக்கு முதலாவது தேவன் பரிசுத்தவானாக இருந்தார், குற்றமற்றவராய் காணப்பட்டார். இரண்டாவது சாத்தானுடைய அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? வெளிரங்கமாக்கி அதை விடுதலை ஆக்கினார். இயேசு அந்த சொல்லப்படுகிற சூழ்நிலை பார்க்கும்போது இயேசுவை சோதிக்கப்படும்படியாய் போகிறான். ஆனால் கர்த்தர் அவனை பின்னாலே போயிருந்து வார்த்தையை சொல்லி வெளியே அனுப்புகிறார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், அவர் 40 நாள் உபவாசம் எடுக்கும்போது அங்கே சொல்லப்படுது, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 4:2 வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்றான். மத்தேயு 8:46, 8ஆம் அதிகாரம் 46. மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 4:2. லூக்கா சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்து அவர் உபவாசம் எடுத்த போது எப்படி இருந்தாரா? அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்களில் பிசாசு அவனை சோதிக்க வந்தான். இயேசு கிறிஸ்து அந்த சோதனையில இருந்து அவர் என்ன செய்தார்? விடுதலையாச்சு. பிசாசை மேற்கொண்டு தேவன் விடுதலை ஜெயத்தை பெற்று தந்தார். நான்காவதாய் பார்க்கிறோம், வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 5:16. வனாந்தரத்தில் தரித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். நல்லதுங்க. முதலாவது குற்றமற்றவர்களாக காணப்பட்டார். இரண்டாவது சாத்தானை ஜெயித்தார். மூன்றாவது 40 நாள் உபவாசம் எடுக்கும்போது சுகத்தை நிறைய பேர் சுகம் பெற்றுக் கொடுத்து சுகத்தை கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் சோதிக்கப்படும்போது சோதனை இருந்து சாத்துறது. அது 40 நாள் உபவாசம். நிறைய காரியம் இருக்குது, சொல்ல முடியல. அந்த அவர் 40 நாள் உபவாச நாட்களிலே
சாசு சோதிக்க அப்போ அவன் கல்லை சாப்பிடுங்க இதை சாப்பிடுன்னு சொன்னான். ஆனால் கீழே குறி பிடிச்சிக்கான்னு சொன்னான். ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணால் சாத்தானுக்கு ஒரே ஒரு காரணம் சொன்னால் மனுஷன் அப்பத்தினா மாத்திரம் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சாத்தானை ஜெயித்தார். இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விழா முழுவதும் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். லூக்கா 6:2 வாசிங்க. பரிசேயர் சிலர் அவர்களை நோக்கி ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நல்ல கவனிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு? சிலர் அவர்களை நோக்கி ஓய்வு நாளில் செய்யத்தகாதவர்கள் நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகி கர்த்தர் இன்னைக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து நாம் கடைசி இன்னொரு வசனம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் எழுந்து புறப்பட்டு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்கன்னா வேதம் அவர் என்ன பண்ணார்? இருட்டோடு எழுந்து அவர் ஜெபிக்கும்படியாய் கடந்து போனார். அடுத்து நாம் பார்க்கிறோம், ஜெபிக்க போனார். அங்கே உபவாசம் பண்ணினா சாத்தானுக்கு சோதிக்கப்படும் போது சாத்தானுக்கு என்ன செய்தார்? பின்னால் போய் சாத்தான் சொல்லி வெளியிறங்கமாய் காணப்பட்டார். அடுத்து நாம் பார்க்கிறோம் லூக்கா 21:38 பாருங்க. அதிகாலமே எழுந்திருந்து ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றாரு. அதிகாலையில் தேவனான என்ன பண்றார்? அங்க அதிகாலையில் எழுந்திருந்து பிரசங்கம் பண்ணுகிறதான அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு ஜனங்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். அடுத்து நான் பார்க்கிறோம், சீசர்களுடைய அவர் என்ன செய்தார்? கலந்து பேசுகிறார். அங்கே சொல்லப்படுகிறது யோவான் 13:1 வாசிங்க. யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு விட்டு அறிந்து உலகத்தில் உள்ள அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும் படி பிசாசானவர் அவன் இதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போதனை பண்ணி கொண்டிருக்கையில் நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போதனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழித்து வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தின் தண்ணீரை பார்த்து சீசருடைய கால்களை கழுவும் நாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இங்கே என்ன சொல்ற? தாழ்மை குறிக்கிறது. அவர் என்ன பண்ணாரு? முதலாவது பரிசுத்தமாக இருந்தார். இரண்டாவது பிசாசுடைய அதிகாரத்தை அவர் பிசாசு மேற்கொண்டார். அடுத்து தேவன் 40 நாட்கள் உபவாசம் இருக்கும்போது பிசாசு சோதித்தார். ஆனால் சோதனையை கர்த்தர் ஜெயித்தார். அடுத்து ராம் முழுவதும் கர்த்தர் செபிக்கிறவராய் காணப்பட்டார். அடுத்து அவர் வேதம் சொல்வது அவர் அதிகாலம் எழுந்தது பிரசங்கம் பண்ணுகிறதான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அடுத்து சீசுடைய கால்களை என்ன பண்ணினார்? தழுவினார், தாழ்மையை கொடுக்கிறார். அடுத்து கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும். அப்போஸ்தலரின் புத்தகம் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுட்டிக்கிறார். ஆமா, இயேசு கடைசியில் என்ன செய்வாரா? நன்மை செய்கிறவர். 7 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு பரிசுத்தவான். சாசுடைய அதிகாரத்தை கர்த்தர் மாற்றினார். இந்த 40 நாள் உபவாசத்தை பண்ணி கொண்டிருக்கும்போது விசாசு சோதிக்கப்படும் போது அவர் விசாசை பார்த்து சொல்கிறார்,
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். எது இருக்குதுன்னு சொன்னால் அவரை ஜெபிக்க முடியாய். அவர் ஜெபத்திலே போனார். முழுவதும் ஜெபிக்க தொடர்ந்து சோதனை காலம் வருவதற்கு முன்பதாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் அதிகாலமே எழுந்திருந்து ஒரு வேதத்தை போதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இங்க சீசர்களுடைய கால்களை கழுவி அவர்களுக்கு என்ன பண்ணார்? தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். கடைசியாக அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இயேசு நன்மை செய்கிறவர். வேதம் சொல்லுது, எவனை விழுங்கலாம என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இந்த உலகத்தில் பிசாசு சுற்றி திரிகிறான். ஆனாலும் அதை மேற்கொள்வதற்காக இயேசு நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு, குடும்பம் நன்றாக இருப்பதற்கு தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். இந்த 7 காரியங்களில் 7 காரியங்களாக நாம் நினைத்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் இந்த பாடு மரணங்கள் நாட்களில் இன்றைக்கு அந்த 7 விதமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த அநேக திருச்சபைகள், இந்த சிஎஸ்ஐ கேத்தலிக்கு, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக சபைகளில் இந்த நாட்களில் இது ஒரு பாரம்பரியமாக கொண்டாடுகிறார். நாம் பாரம்பரியம் அல்லாதபடி நாம் பாவிகளுக்காக இயேசு வந்தார் என்பதை வெளிப்படையாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறத மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் எழுதனை பாண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தெய்வனாக கர்த்தர் நம்மை நடத்துகிறபடினால தெய்வத்தின் பாதத்தில் நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ரீமா கதரல் அறிவா தரல் அறிவா லபா ரபா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம்.